கர்த்தர் இன்று நமக்கு கொடுத்த தலைப்பு, பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். Jesus was made in sin for us who had no sin. பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவம் ஆக்கினார். அதற்கு ஆதாரமாக ஏசாயா புத்தகம் 53 அதிகாரம் 10 வசனத்தையும் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தையும் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஏசாயா புத்தகம் 53 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா சாப்டர் 53 verses 10. கர்த்தரோ அவரை, அதாவது கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். 2 கொரிந்தியர் 5:21 பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், நாம் அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம்பா. நல்ல பிதாவை, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. ஆம் தேவனே, 2000 ஆண்டுக்கு முன்பதாக கர்த்தாவே, இந்த ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பாவம் ஆக்குனீங்களே. ஏனென்றால் நாங்கள் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமே செய்யாத உம்முடைய மகனை, பாவம் அறியாத உம்முடைய மகனை எங்களுக்காக பாவமாக்குனீங்களப்பா. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தாவே, எங்களை மீண்டும் ஒரு முறை கர்த்தாவே முழுவதுமாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. ஒரு முத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. பிள்ளைகள் கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள் நீங்கள் இடைபெற வேண்டும் சித்தங்களோ, அந்த ஜீவனும் வளர்ந்த வார்த்தையில் கர்த்தாவே நல்ல நிதமாக எங்களுடைய இருதயங்களில் கர்த்தாவே அப்பா அது விதைக்கப்பட, அப்பா 100 மடங்கு அந்த பலன் தர எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே நீங்க கிருபையாக கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தாங்கப்பா. துதி கனமை எல்லாத்தையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்து நாம் செஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடலுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஆம், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தவானாய் இருக்கிறார் என்பதை குறித்தும், ஏன் தேவன் பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார் என்பதை குறித்தும், எவ்வாறு கிறிஸ்துவினால் இதை நமக்காக செய்ய முடிந்தது என்பதை குறித்தும், தேவனுடைய அனாதி திட்டம்தான் என்ன என்பதை குறித்தும், ஏன் தேவன் இதை செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்று உதவி செய்வாராக. முதலாவதாக, கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தவானாய் இருக்கிறார். Jesus is holy as he had no sin. எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனத்தை இவ்வாறாக பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மை போல் இந்த பூமியிலே மனுஷனாக வாழ்ந்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தவராய் இருக்கிறார். அதைதான் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 2:22 சொல்கிறார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து முடித்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே எந்த விதமான வஞ்சனையும் காணப்படவும் இல்லை. அதுதான் 1 யோவான் 3:5 யோவான் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்திலே பாவம் இல்லை, அவரிடத்திலே பாவம் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தவானாய் இருக்கிறார். நாம் கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்த பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு மீறி நடந்ததில்லை,
தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவரிடத்திலே எந்த விதமான பாவமும் இல்லை. ஆகையால் கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தவனாய் இருந்தபடியினால் பாவம் அறியாத கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவம் ஆக்கினார். ஆம், கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தபடினால் அவர் இந்த மனித குலத்திற்காக ஒரு நீதி உள்ளவராக நிற்க முடிந்தது. நாம் மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக, ஏன் தேவன் பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார்? Why God made his beloved son Jesus as sin for us who had no sin? ஏன் தேவன் இதை செய்ய வேண்டும்? ஏன் தேவன் இதை நமக்காக செய்து முடித்தார்? 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தோம் அல்லவா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். He made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு தமிழ் சாயினாலே சபையின்படி மனிதனையும் அவர் உருவாக்கினார். எதற்காக? தமிழ் சித்தத்தின்படி மனிதன் செய்து அவரை துதித்துக் கொண்டே இருப்பதற்காக முதலாம் மனிதனாகிய ஆதாமை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் ஆதாம் செய்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினாலே மனுக்குலம் முழுவதும் பாவத்திலே மூழ்கினது. பாவத்தில் விழுந்த அந்த மனுக்குலத்தை மீண்டும் பாவத்திலிருந்து மீட்டு தேவனுக்கு முன்பதாக, தமக்கு முன்பதாக அவர் நீதி உள்ள ஒரு சந்ததியாக மாற்ற வேண்டுமானால், நிறுத்த வேண்டுமானால், அதற்காக பாவமே அறியாத தன்னை ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லாமல் போயிற்று. இந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தங்கள் வழியில விட்டு விலகி அலைந்தார்கள். யாராவது ஒருவன் உண்டா என்று தேவன் பார்த்தார், ஒருவரையும் காணவில்லை இந்த உலகத்திலே. ஆகையால் பெரிய திட்டத்தை அவர் செய்கிறார். பாவத்திலே மூழ்கி தன்னுடைய பிரசனத்தில் இருந்து வீழ்ந்து போன அந்த மனித குலத்தை மீண்டும் பாவத்திலிருந்து மீட்டு தமக்கு முன்பாக ஒரு நீதியுள்ள சந்ததியாக மாற்றுவதற்காக ஒரு நீதிமான் தேவைப்பட்டார். அதை தான் தேவன் இங்கு செய்து முடிக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனை நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாவமாக்கினார். மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் ஒரு பரிபூர்ணமான நீதி தேவைப்பட்டது. If man needs to stand before God, it required a perfect righteousness. அது மனிதத்துல இல்லை, அது மனித குலத்தில் இல்லை. ஆகையால் தன்னை ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள தமது குமாரனான இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தமாக வாழ்ந்த தன்னுடைய ஒரே பிரான குமாரனான இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த நீதி உள்ள நிலைமையை கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் பெறுகிறான். Man gets that perfect righteousness through Christ Jesus when he believes him. நாம் குமாரனான இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதி உள்ள நிலைமையை நாம் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெறுகிறோம். மறந்து போக வேண்டாம். தேவன் பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம வீட்டு நீக்குவதற்காக நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும், எல்லாருடைய மக்களுடைய பாவங்களையும் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தினார். கல்வாரி சிலுவையிலே சுமத்தினார். நமக்காக பாவமாக்கப்பட்டார். நாம் மறந்து போக வேண்டாம். இதை எவ்வாறு கிறிஸ்துவினால் இதை நமக்காக செய்ய முடியுது நாம் சற்று பார்ப்போம். பிதாவுடைய திட்டம் அது. இப்பொழுது how Christ was able to do this for us. கிறிஸ்து ஒரு பரிபூர்ண பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இதை செய்ய முடிந்தது. இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையிலே 33.5 வருடங்கள் கிறிஸ்து ஒரு பரிபூர்ண பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்தபடினால் அவர் இதை நமக்காக செய்ய முடிந்தது. ஆகையால்
அவர் பரிபூர்ண பாவ பரிகாரியாக ஆக முடிந்தது. பெர்ஃபெக்ட் சின் பெரரர். இந்த பாவத்திலிருந்து விமர்சனம் வேண்டுமென்றால் முற்காலத்திலே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நல்ல வெள்ளாட்டுக்கடாவை அவர் பலியிடுவார்கள். பலியிடும் பொழுது அந்த குடும்பத்தின் தலைவன் தன்னுடைய கையை அந்த அந்த கடாவின் மேலே, அந்த ஆட்டின் மேலே வைத்து, அங்கே பிரதான ஆசிரியர் சொல்றது போல அவர் சொல்வார், என்னுடைய குடும்பம் நான் செய்த பாவம், என்னுடைய குடும்பம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் இந்த ஆட்டின் மேலே நான் வைக்கிறேன் என்று அந்த பாவங்களை அவன் ஆட்டின் மேலே அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதன் பிறகு அந்த ஆசாரியர் அந்த ஆட்டை தேவனுக்கு முன்பதாக பலியிட்டு அந்த இரத்தத்தை தெளிப்பார். இதுதான் முற்காலத்திலே நடந்த சம்பவம். அதேதான் கிறிஸ்துவானவர் இங்கு அந்த ஜீவ பலியாக அந்த ஆட்டுக்குட்டியாக நமக்காக வந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியிடப்பட்டார். எப்படி அந்த ஆடு எவ்வாறு ஒரு பழுதற்ற ஆடாக இருந்ததோ, எவ்வாறு ஒரு பாவமே அறியாத ஆளாக இருந்ததோ, அதே போல் இவர் இங்க மனிதனாக பாவம் அறியாத பரிபூர்ணமான பாவ பரிகாரியாக வாழ்ந்தார். பரிபூர்ண பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அந்த முடிவு பரியந்தமும் அவர் தம்மை பிதாவுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து ஒப்படைத்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இங்கு ஒரு பரிபூர்ண பாவ பரிகாரியாக பெர்ஃபெக்ட் சின் பேரராக ஆக முடிந்தது அவரால். எவ்வாறு அந்த ஆட்டின் மேலே அந்த குடும்பத்தின் பாவங்கள் எல்லாவற்றின் மேலாக வைத்து அங்கே முற்காலத்தை செய்தார்களோ, அதே போல் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் செய்த, மனுக்குலம் செய்த எல்லா பாவங்களையும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்தார். நமக்காக பாவமாக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையிலே. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் கொல்லப்பட வேண்டிய இடத்திலே, நாம் இந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனை நாம் கிடைக்கப்பட வேண்டிய இடத்திலே அங்கே தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை ஒரு பெர்ஃபெக்ட் சின் பேரராக அங்கே மாற்றுகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். அதற்கு கிறிஸ்து தம்மை தாமே முழுவதுமாக பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றினார்? ஒரு பரிபூர்ண பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தபடினால் அதை நிறைவேற்ற முடிந்தது. ஒரு பரிபூர்ண பாவ பரிகாரியாக, ஒரு பெர்ஃபெக்ட் சின் பேரராக அவர் ஆக முடிந்தது. அதை தான் அந்த 2 Corinthians 5:27 போல் சொல்கிறார், நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார். மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். Jesus tasted death for every one of us. எபிரேயர் 2:9 இவ்வாறாக பார்க்கிறோம். Hebrews chapter 2:9. தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம். We see Jesus who was made a little lower than the angels for the suffering of death, crowned with glory and honor, that he by the grace of God might taste death for everyone. நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அந்த மரணத்தை அவர் வென்றார். மரணத்தின் பயத்திலிருந்து நம்மை நீக்குவதற்காக இந்த மரணத்தை ருசி பார்த்து பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டு அந்த மரணத்தையே அவர் வென்றார். அதேதான் எபிரேயர் 2 பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூரிலும் சற்று சேவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டபடினால் உத்தர நிமித்தம் மகிமினாலும் கனத்திலும் முடிசூட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் அவரை முடிசூட்டினார். மரணத்திலிருந்து 3ஆம் நாள் அவரை உயிரோடு எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேற்பட்ட நாமத்தை கொடுத்து தமக்கு வலது பாகத்திலே அவரை உட்கார வைத்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். 1 Peter 2:24 பார்க்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Yes, he himself bore our sins in his body on the cross, so that we might die to sins and live for righteousness.
By his wounds you have been healed. கல்வாரி சிலுவையிலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவை மேலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் இன்றும் குணமாகிக் கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொள்ளை நோய்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கேன்சர்ஸ், டியூமர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ்னால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, அவருடைய தழும்புகளால் நாம் இன்றும் குணமாகிறோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும், நம்ம நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் இன்றும் குணமாகி கொண்டே இருக்கிறோம். மறந்து போகாதீர்கள். நாம் இன்றும் பாவத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ முடியும். மறந்து போக வேண்டாம். நாம் இன்றும் அந்த சாப கட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். சத்ருவானவன் எந்த விதமான சாப கட்டுகளை நம்ம மேல கொண்டு வர முடியாது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்த எல்லாவற்றையும் நாம் ஒன்று ஒன்றாய் விசுவாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் இன்றும் குணமாகிக் கொண்டே இருக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அடுத்ததாக, கிறிஸ்துவ நம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அதை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால் 1 பேதுரு 3:18 பார்க்கிறோம். 1 Peter chapter 3 verse 18. கிறிஸ்துவோ நம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தாலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். Christ also suffered once for sins, the righteous for the unrighteous, to bring you to God. He was put to death in the body but made alive in the spirit. பாவத்திலே மூழ்கி அநீதிகளை செய்து கொண்ட நம்மை நீதி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக, ஹல்லேலூயா, நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக, பரிசுத்த தேவனிடத்திலே பாவிகளாகி நம்மை சேர்க்கும்படியாக, அநீதி உள்ளவர்களாகி நமக்கு பதிலாக அவர் நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஒரே தரம் பாடுபட்டார். மறந்து போக வேண்டாம். அதைதான் இங்கே பேதுரு சொல்கிறார். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பரிசுத்தமுள்ள தேவன் பாவிகளாகிய நம்மை தம்முடைய புத்திரராக ஏற்றுக்கொள்வதற்காக, தம்முடைய பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதற்காக, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அநீதிகளை செய்திருந்த நமக்கு பதிலாக அவர் நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். கல்வாரி சிலுவையில் அந்த 6 மணி நேரம் அவர் 3 ஆணில கட்டப்பட்ட நிலைமையிலே தொங்கும் பொழுது 3 மணி நேரம் கடும் இருள் காணப்பட்டது. கடும் இருள். ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது. அந்த 9ஆம் மணி நேரத்திலே அங்கே கார் இருள் இந்த உலகையே சூழ்ந்து கொண்டது. அந்த 3 மணி நேரத்திலே பிதாவாகி தேவன் தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடிக்கு, ஏனென்றால் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய குமாரன் மேலே சுமத்தினார். பாவங்களை காணாத பரிசுத்த கண்ணராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்தார். நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, பாவிகளாகிய நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, பரிசுத்தராகிய தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக கைவிட்டார். அதை தான் அவர் கதறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். 3 மணி நேரம் எல்லா பாவங்களையும் சுமத்தினார். 700 கோடி மக்கள் செய்த பாவங்களை அப்படியே சுமத்துகிறார். நமக்கு நேராக
வந்து நின்ற எல்லா சாப கட்டுகளையும் அப்படியே குமாரன் மேலே அவர் மேலே சுமத்தி நமக்காக சாபமாக்கினார். ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை மீட்டு கொண்டார் என்ற களத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி அங்கு எல்லாவற்றையும் பிதாவாகி தேவன் தன்னை குமாரன் மேலே செய்து முடிக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையிலே அங்கு தோன்கிறார். ஒருவேளை நாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா? ஒருவேளை நாம் இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் நாம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? சற்று கல்வாரி சிலுவையின் நேராக கண்களை ஈரெடுத்து பாருங்கள். ஒருவேளை இந்த சாப கட்டுகள் நம்மை மீண்டும் 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 நம்மை பாவத்திலே விழ வைக்கிறதா? ஆசீர்வாதங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறதா? கண்களை கல்வாரி நேராக திருப்புங்கள். நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். விசுவாசியுங்கள், ஜெயத்தை பெறுங்கள். ஹல்லேலூயா. எல்லா நியாயப்பிரமாணத்தை நாம் மீறினால் வந்த எல்லா சாபக்கட்டுகளையும், இதுவரை சத்ருவான் நமக்கு கொடுத்த எல்லா இன்விடேஷன்ஸையும் அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக முறித்து போட்டார். எல்லா சாபக்கட்டுகளும் முறிந்து போனன. ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்வோம். கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்ட அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பிரஜாதியாகி நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக வரும்படியாகும். ஆவிலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலிக்கும்படியாக இப்படி ஆயிற்று என்று அந்த கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்ட அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும்படியாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அந்த அநீதி உள்ளவளாக நமக்கு பதிலாக அங்கு நீதி உள்ளவளாக அந்த பாவங்களுக்காக சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக பாடுபட்டார். மறந்து போகாதீர்கள். நமக்காக அவர் மாம்சத்திலே கொலை உண்டார், ஆனாலும் ஆவிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தார். ஆகையால் நீங்கள் பயப்படாதீர்கள். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். பாவம் நிறைந்த உலகில வாழும் பொழுது அநேக முறை நாம் சோதிக்கப்படுகிறோம். அநேக டெம்டேஷன்ஸ் சரிக்கு விழுகிறோம். மீண்டும் நாம் எழும்பி ஓடுவோம். நமக்காக நம்முடைய ஜீவனையை கொடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்ப்போம். கிறிஸ்துவ நம்மை தேவனத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் அவர் ஒரு தரம் பாடுபட்டார். அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9:12 இவ்வாறாக பார்க்கிறோம். Hebrews chapter 9:12 says, He did not enter by means of the blood of goats and calves, but he entered the most high place once for all by his own blood, thus obtaining eternal redemption. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளான இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்காக அவர் உண்டு பண்ணினார். மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. வெள்ளாட்டுக்கடா ரத்தம் இல்லை, இளங்காலை ரத்தம் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்தார். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு முன்பதாக நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் தான் தேவன் இன்று நாம் பாவத்திலே விழும்பொழுது, ஒவ்வொரு முறையும் பாவத்திலே விழும்பொழுது தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு அட்வொகேட் உண்டு என்றால், ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்த 2000 ஆண்டுகளாக 365 நாட்களும் 24 மணி நேரமும் பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருந்து நாம் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகள் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறப்பா, பிதாவாகிய தேவனே, இந்த பாவத்துக்காக இந்த மகனை தண்டியாதீங்க, இந்த மகளை தண்டியாதீங்க. ஏனென்றால் இந்த பாவத்துக்காக நான் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே தண்டனையை பெற்றுக்கொண்டு இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே இந்த இரத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் தம்முடைய இரத்தத்தினாலே அவர் ஒரே தினம் அவர் பிரவேசித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தை பார்க்கிறார். பாவிகளாகி நம்மை அவர் அவருடைய இரத்தத்தின் மூலமாக பார்க்கிறார். ஆகையால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், ஆகையால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், ஆகையால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியையினாலே அல்ல,
நம்முடைய கிரியையினாலே அல்ல. It's a gift from God. Don't underestimate. விலைக்கரையும் கொடுத்து சம்பாதித்த அந்த ரட்சிப்பு, விலைக்கரையும் கொடுத்து சம்பாதிக்கிற ரட்சிப்பு அசட்டை பண்ணாதிருப்போம், அசட்டை பண்ணாதிருப்போம். நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்து இன்னும் பிதாவுடைய வலது பாசத்திலே அதே ரத்த காயங்களோட, அந்த காயங்களோட அவர் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மறக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய மீட்பு, eternal redemption. Nobody can remove it. Nobody can touch it. No devil can touch it. நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் கல்வாரி சிலுவையிலே. ஹல்லேலூயா. பிதாவின் வலது பாசத்திலே மகா அந்த பரிசுத்த பிரவேசித்த அந்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்து அமர்ந்து நமக்காக வாதாடி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் 2வது வருகையில வருவதற்கு முன்பதாக இந்த மனுக்குலம் முழுவதும் அவர் ரட்சிப்பதற்காக இன்னும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 2000 ஆண்டுகளாக ஒரு நிமிஷம் கூட அவர் ஓய்வு எடுக்கவில்லை. 365 நாட்களும் 24 மணி நேரமும் 2000 வருஷமாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மறந்து போகாதீர்கள் மகனே, மகளே, இந்த பாவத்திலே மீண்டும் மீண்டும் விழுகிறாயா? இன்று ஆவியானவர் நம்மோடு கூட இடப்படுகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இடப்படுகிறார். மகனே, மகளே, உங்க அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்று ஒருவேளை அந்தரங்கமான பாவங்களில விழுந்திருக்கிறோமா? எந்த விதமான அடிக்ஷன்ஸ்ல நாம் விழுந்திருக்கிறோமா? கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். ஆவியானவர்களோடு கூட இடைபடுகிறார். விட்டுவிடு மகளே, விட்டுவிடு மகனே. நான் உனக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன், உனக்காக என்னுடைய உயிரையை கொடுத்தேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த இரத்தத்தோடு நான் பிரவேசித்திருக்கிறேன். நித்திய மீட்பை உனக்கு உண்டு பண்ணிவிட்டேன். ஆகையால் இதை விட்டு வெளியே வா. நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மறந்து போகாதீர்கள். அந்த திட்டத்திற்கு எதிராக சத்ருவானவன் மீண்டும் மீண்டும் நம்மளை ஒருவேளை பாவத்திற்கு அடிமையாக்கலாம். விட்டுவிடுங்கள். குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். சுயத்தினாலே முடியாது. இந்த நம்முடைய சுய பலத்தினாலே, சுயோடைய சித்தத்தினாலே இந்த அடிக்ஷன்ல இருந்து நான் வெளியே வர முடியாது. ஒப்படையுங்கள். ஏசப்பா, என்னால முடியாது, நீங்க நடத்துங்க. ஏசப்பா, இந்த பாவத்திலிருந்து என்னால வர முடியல, ஹெல்ப் மீ லார்ட் கேளுங்க. உடைந்த இருதயத்தை பார்க்கிறார். உடைக்கப்பட்ட இருதயத்தை பார்க்கிறார். நீங்க எப்பொழுது உங்களை உடைக்கப்பட்ட இருதயத்திலே சன்னிதானத்தை வந்து, எப்பா என்னால முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நித்திய மீட்பை உண்டு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவன் இருக்கிறார். அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறார். மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்து அந்த நித்திய மீட்பை நமக்காக அவர் உண்டு பண்ணினார். தேவனுடைய அநாதி திட்டம் தான் என்ன? தேவனுடைய அநாதி திட்டம் என்ன? ஏன் தேவன் அதை செய்ய விரும்புகிறார்? அவர் மனு குலத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனை நீதியாக்கும் தான் அந்த பெரிய திட்டம் தான் அவருடைய அநாதி திட்டம். மனிதன் தன்னுடைய சொந்த பயத்தினாலோ சொந்த கிரையினாலோ அவன் நீதிமானாக முடியாது. இந்த மனு குலத்தையே இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படியான அந்த பெரிய திட்டத்தை அவர் தீட்டினார். என்னுடைய மெய்யான அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் அவனுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் நீதியாக எண்ணுகிறார். நாம் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்காக ஜீவன் கொடுத்தார், அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை தான் அவர் பார்க்கிறார். தேவன் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் நீதியாக எண்ணுகிறார். ஹல்லேலூயா.
இதுதான் அந்த அனாதை திட்டம். மனுக்குலத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியாக்கும் பெரிய திட்டம். எப்படி நீதியாக்குறார்? ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி, அது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எந்த சீக்கோ புத்திஸ்டோ யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பிதாவாகிய தேவன் அவனுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் நீதியாக எண்ணுகிறார். அந்த மனிதன் நீதிமான் அல்ல, நாம் நீதிமான் அல்ல. ஆனால் தேவன் அவனுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் நீதியுள்ளாக எண்ணுகிறார். மனிதன் நீதிமான் அல்ல, நாம் நீதிமான் அல்ல. நம்முடைய கிரியையினாலேயோ, நம்முடைய நல் நடக்கினாலேயோ, நம்முடைய நற்கிரியையினாலேயோ நாம் நீதிமான்கள் அல்ல. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் நீதியுள்ளாக எண்ணுகிறார். அடுத்ததாக, why God is willing to do this? ஏன் தேவன் இதை செய்ய விரும்புகிறார்? Hallelujah, because he loves man that much. தேவன் மனிதனை மிகவும் 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 அதிகமாக நேசிக்கிறார். தேவன் மனிதனை மிகவும் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். யோவான் 3:14 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்கு மனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அவனுடைய அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. அந்த அன்பின் அகலம், ஆழம், உயரம், நீளம் எங்களை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய அன்பு. எதையுமே எதிர்பார்க்காத அன்பு, தன்னலமற்ற அன்பு, அந்த அகாப்பே லவ். அந்த அகாப்பே அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நாம் செய்த குற்றங்களோ, நாம் செய்து கொண்டிருக்கிற குற்றங்களோ அந்த அன்புக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி கரைந்துரும். அந்த அன்பை மட்டும் நீங்க பாருங்க, தேவன் எவ்வளவு பெரிய அன்பு செலுத்துகிறார். தன்னலமே அற்ற அன்பு, எதையுமே எதிர்பார்க்காத அன்பு. We don't really deserve it, but he gives you that much. He lavishly gives you. அதனுடைய அகலம், ஆழம், நீளம், அகலம் அறிந்தே கொள்ள முடியாதது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. Hallelujah, because God loves man so much. தேவன் மனிதனை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். ஆகையால் தான் இதை செய்து முடித்தார். Not because of you, not because of me, not because of our anybody else. No, அவருடைய அன்பு இதை செய்து முடித்தது. இந்த பெரிய திட்டத்தை, மனுக்குலத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியை ஆக்கிற இந்த பெரிய திட்டத்தை அவருடைய அன்பினாலே அவர் செய்து முடித்தார். அதேதான் ரோமர் 5:8 பார்க்க, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார் என்று ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் சொல்கிறார். Yes, God loves you and me so much that he sent his only beloved son Jesus Christ into the world and sacrificed him on the cross of Calvary in order to justify man. In order to justify man. நமக்கு அந்த நீதியை கொடுப்பதற்காக அவர் செய்து முடித்தார். Yes, God is willing to justify man because of what his son Jesus Christ done for mankind on the cross of Calvary. நம்முடைய தேவன் தன்னுடைய குமாரன் செய்த அந்த பெரிதான அந்த சாக்ரிஃபைஸை பார்த்து நம்ம நீதிமானாக்கிறார். அதை 1 பேதுரு 3:18 பார்த்தோம் அல்லவா? கிறிஸ்துவும் நம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பேதுரு இங்கு சொல்வதை பார்க்கிறோம். Yes, God is willing to justify man because of what his son Jesus Christ had done for mankind on the cross of Calvary. எபிரேயர் 9:12 பார்த்தோம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்தலத்தை பிரவேசித்து அவன் நித்திய மீட்பை அவர் கொண்டு போனார். Yes, God was reconciling the world to himself in Christ, not counting people's sins against them. அதேதான் 2 Corinthians 5:19 பார்த்தோம். 2 Corinthians 5:19 says, God was reconciling the world to himself in Christ, not counting people's sins against them. எவ்வளவு பெரிய தேவன் அல்லவா? எவ்வளவு அன்பான தேவன். தேவன் உலகத்தரோடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் என்று இந்த எபிரேயர் இந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்கிறோம். God reconciled us through the blood of Jesus.
நம்முடைய பாவங்களை அவர் பார்க்காமல் எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் நம்மை தமக்குள்ளே ஒப்புரவாக்குகிறார். இன் அதர் வேர்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். இரத்தத்தோடு அங்கு போய் நிற்கிறார் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே. தேவனுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டு இரத்தத்தோடு அங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் நிற்கிறார். அந்த இரத்தத்தின் மூலமாக பிதாவாகி தேவன் நம்மை அப்படியே ஒப்புரவாக்குகிறார். அதுதான் 2 Corinthians 5:19 பவுல் அப்போஸ்தலன் வரா சொல்கிறார், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். அது நினைக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த இரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அதே இரத்தம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பாவங்களை பார்க்க முடியாதபடி செய்கிறது. பார்க்கவே முடியாது. பார்க்க மாட்டார், எண்ண மாட்டார். எல்லா அக்கிரமங்களையும் அவர் மறந்து விட்டார், மன்னிக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் ஒப்புரவாக்கிவிட்டார். மறந்து போகாதீர்கள். அடுத்த, yes, the reason the Son of God appeared was to destroy the devil's work. மிகவும் முக்கியமான காரணம், ஒன் மோர் ரீசன் என்னவென்றால், 1 John 3:8 பார்க்கலாம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். The reason the Son of God appeared was to destroy the devil's work. முதலாம் மனிதனாகிய ஆதாம் பாவத்தில் விழுந்த பொழுது அந்த உலகத்தையே அவன் ஆக்கிரமித்துக் கொள்கிறான். சத்ருவானவன் இந்த உலகத்தை ஆளுகிறான். அவருடைய கிரியை ஒவ்வொரு நாளும் இந்த கடந்த 2000 ஆண்டுகள் முன்பதாக அது நடந்த காரியங்கள் இருந்த போதிலும் இது ஒவ்வொரு நாளும் அது பெருகிக் கொண்டே வருகிறது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனை அவர் அனுப்பினார். The reason that Son of God appeared was to destroy the devil's work. நாம் ஆதியாகமத்துக்கு திருப்பும் பொழுது ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவனுடைய தலையை, சத்ருவின் தலையை நசுக்குகிற திட்டத்தை தான் கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரின் மூலமாக செய்து முடித்தார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சத்ருவின் தலையை நசுக்கினார். ஒரு மனிதன் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் 3 காரியங்களை செய்கிறார். முதலாவதாக மனிதனுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் நீதியாக எண்ணுகிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அது விசுவாசிக்கிற மனிதனை கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டதாக எண்ணுகிறார். பழைய பாவ வாழ்க்கையிலே மரித்து விட்டார் என்று அவர் எண்ணுகிறார். முதலாவதாக தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனிதனுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் நீதியாக எண்ணுகிறார். இரண்டாவதாக தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மனிதனை கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டதாக எண்ணுகிறார். மூன்றாவதாக தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மனிதனை கிறிஸ்துவுக்குள் உயிர் திறந்து வாழ்கிறவனாக எண்ணுகிறார். 3 காரியங்களை நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, நாம் உண்மையாகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவன் 3 காரியங்களை அவர் அங்கு செய்கிறார். நம்மை பொறுத்தவரையிலே விசுவாசித்தால் போதும். பிதாவாகிய தேவன் என்ன எதிர்பார்க்க? தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தாலே இந்த 3 காரியங்களையும் அவர் செய்து முடித்து விடுகிறார். ஒன்று, நீதியாக எண்ணப்படுகிறார், நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். என்னுடைய பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய கூட மறித்து விட்டது என்று அவர் எண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் உயிர் தெழுந்து ஒரு புதிய மனிதனாக வாழ்கிறான் என்று அவர் எண்ணுகிறார். அதேதான் கலாத்தியர் 2:20 பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவனை கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார்.
நான் இப்பொழுது மாம்சத்தில் பிறந்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திலே நான் பிறந்திருக்கிறேன் என்று எழுதுகிறான். கிறிஸ்துவனை கூட சிலர் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிறந்திருக்கிறார். நான் இப்பொழுது இந்த மாம்சத்தில் பிறந்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றிய விசுவாசத்திலே பிறந்திருக்கிறேன். நாம் எப்பொழுது இந்த விசுவாசத்தில் இருக்கிறோமோ, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவன் பரலோகத்தில் இந்த 3 காரியங்களை நம்மை குறித்து அவர் அங்க எழுதுகிறார், நம்மை குறித்து அவர் நினைக்கிறார், நம்மை குறித்து அவர் நமக்கு ஒரு அங்க அந்த நீதிமா இருக்கிற திட்டத்தை அவர் இம்மீடியட்டா செய்கிறார். முதலாவது கிறிஸ்துவுக்குள் நீதியாக எண்ணுகிறார், கிறிஸ்துவுக்குள் மறித்து விட்டதாக எண்ணுகிறார், பாவத்தை மறித்து விட்டதாக எண்ணுகிறார், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அவர் எண்ணுகிறார். அது மறந்து போக வேண்டாம். In short, God loves his son Jesus Christ so much that he honors any man who honors his beloved son Jesus Christ by believing in him. விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அது சீக்கிரம் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, God loves his son Jesus Christ so much. தன்னுடைய சொந்த குமாரனை அப்படி நேசிக்கிறார். ஆகையால் தான் he honors. That's why he honors any man who honors his beloved son Jesus Christ by believing him. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை ஹானர் பண்றார், மறந்து போகாதீர்கள். God honors the man by taking the man's faith and counting or crediting as righteousness and giving him the glorious privilege of living with Christ forever in the presence of God. மறந்து போக வேண்டாம். நம்முடைய அந்த விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்து மேலுள்ள அந்த விசுவாசம், அது அப்படியே நமக்கு நீதியாக அவர் எண்ணுகிறார். அது மட்டும் இல்ல, அவரோடு கூட வாழ்கிற அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். இதுதான், this is what happening and this is called justification. Because God wanted to justify man. Because God wanted to justify man. How he did? Through his beloved son Jesus Christ on the cross of Calvary. நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது, எந்த மனிதன் விசுவாசித்தாலும் சரி, தேவன் அங்கே செய்து முடிக்கிறார், நீதிமானாக எண்ணுகிறார். கிறிஸ்துவனை கூட மரித்ததாக எண்ணுகிறார், கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பிக்கப்பட்டதாக எண்ணுகிறார், நம்ம நீதிமானாக ஆக்கிறார். எப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்படுத்தினார் அல்லவா? How do we understand this justification? நாம் இதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்போதே வாராக்கிறார். ரோமன்ஸ் சாப்டர் 3 verses 23 to 26. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 26 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. All have sinned and fall short of the glory of God, being justified freely by his grace through redemption that is in Christ Jesus, whom God set forth as a propitiation by his blood through faith, to demonstrate his righteousness, because in his forbearance God had passed over the sins that were previously committed, to demonstrate at the present time his righteousness, that he might be just and the justifier of one who has faith in Jesus. Hallelujah. ஆவியானவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படி சொல்லி வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த ரகசியத்தை. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் வாழ்ந்தோம், ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். மறந்து போகாதீர்கள். How do we understand this justification? ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 இருந்து 26 வசனம் வரை அப்படியே நீங்க அப்படியே தியானம் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு
நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பெற்று கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவோ, தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்திலே விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்தேசனுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசனாலே வலிக்கும் கிருபாதன பலியாக அவரையே அவர் ஏற்படுத்தினார். நாம் இந்த ரட்சிப்பை குறித்து அலட்சியமா இருக்கிறோமா? சற்று நாம் அறைந்து பார்ப்போம். நம்மை நாமே சோதித்து அறிவோம். இந்த நேரத்திலே விலைக்கரையும் கொடுத்து நமக்கு கிருபையாக சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை கிருபையாக கொடுத்த, இலவசமாய் அவர் கொடுத்தார். அதிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். காஷன், ஒரே ஒரு எச்சரிப்பு. எபிரேயர் 12:28-29 வர பார்க்கிறோம். ஆதலால் தெய்வன் நம்மத்தை என்ன எதிர்பார்க்கிறார்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்னியா இருக்கிறாரே, நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்னியா இருக்கிறாரே, மகர்ந்து போக வேண்டாம். அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த நித்திய ஜீவனை நமக்கு ஏற்படுத்தி விட்டார். நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரவாளியாக போகிறோம். அது எந்த விதமான தடையும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெரியவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பை பற்றி கொள்வோம். கிருபையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள கடவோம். கிருபையாக கிடைத்த அந்த நீதிமான் என்ற அந்த ஸ்தானத்தை பற்றி கொள்ள கடவோம். Therefore, since we are receiving a kingdom that cannot be shaken, let us be thankful and so worship God acceptably with reverence and awe, for our God is a consuming fire. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஒரு முறை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து கண்களை மூடுவோமா? தேவன் நம்மோடு கூட இன்று இடைப்பட்டார். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த நாட்களிலே மீண்டும் ஒரு முறை நம்மை சோதித்தருகிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார் அல்லவா? கர்த்தரோ கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்ற வார்த்தை மூலமாக இடைப்பட்டாரே. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். நம்மை நாமே சோதித்து அறிவோமா? கிருபையாக தேவன் தமது அநாதி திட்டத்தை நம்ம வைத்த அந்த அன்பினாலே, அந்த அநாதி அன்பினாலே, அந்த அளவற்ற அன்பினாலே, எதையும் எதிர்பார்க்காத அன்பினாலே, அகாப்பே அன்பினாலே பாவத்திலே வீழ்ந்த அந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து தூக்கி நிறுத்துவதற்காக, அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரங்களாக மாற்றுவதற்காக, நீதிமான்கள் ஆக்குவதற்காக, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை செய்வதற்காக, ஹல்லேலூயா, நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார் அல்லவா? சற்று நம்மை நாமே நேற்று ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம், முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டில் 2021 ஆண்டு தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற ஆண்டு. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து கர்த்தர் நமக்கு முன்பதாக அவர் போகிறார். மறந்து போக வேண்டாம். போகும் பொழுது நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அந்த நீதி உள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை நான் வாழ்வோமா? எல்லா பாவங்களையும் நீக்கி போட்டு விட்டு, நம்மை சுற்றிலும் உள்ள பாவமான காரியங்களை விட்டு விட்டு, நம்முடைய கண்மலை ஆகி கிறிஸ்து மேலே பைத்தோலாக ஓடுவோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. அப்பா, நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டீங்க. நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதி ஆகும்படி பாவம் அறியாத உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பாவமாக்குறீங்களே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எல்லா விதமான பாவமான அசுசிகளையும் அகற்றி போட்டு விட்டு கர்த்தாவே, அப்போ அவங்களுடைய பசுத்தரத்தினால் கழுவப்பட்ட
ஹalleluya இருதயம் உள்ளவளாய் கர்த்தாவே, கழுவப்பட்ட சரீரம் உள்ளவளாய் ஒவ்வொரு நாளும் நடக்க கிருபையை தாங்க ராஜா. ஆவியானவரே எங்களோடு கூட ஈடுபடுங்கப்பா. எஞ்சிய நாட்கள் முழுவதும் கர்த்தாவே உமக்காக வாழ்கிற பாக்கியத்தை கொடுங்க ராஜா. நீங்க விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. திட்டவளமாய் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு இருதயத்தில் நீங்க வைத்தீங்க ராஜா. ஹalleluya. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய பிள்ளைகளோடு கூட வாழ்கிற ஆவியானவரை எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. மீண்டும் மீண்டும் இந்த பாவத்தை விழாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த ஆண்டிலே கர்த்தாவே குமாரன் விடுவித்தால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனம் கர்த்தாவே. அப்பா குமாரா இயேசு கிறிஸ்து எங்களை ஒவ்வொருவரையும் விடுவிங்க ராஜா. எல்லா விதமான பாவமான காரியங்களை விட்டு பிள்ளைகளையும் எங்களையும் விடுவித்து கர்த்தாவே உமக்காக பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ இந்த ஆண்டிலே கர்த்தாவே நீங்க கிருபை செய்வதற்காக நன்றி ராஜா. துதி கனமையுமே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே.